ஹே லவ்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு நிறையாவே கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஒன் தான். ஆக்சுவலி பர்த்டே விஷுக்காக கேட்டது. ஸோ ஹாப்பி பர்த்டே நோவா, உங்களுக்காக தான் இந்த மூவி போடுறேன். இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டேக் குக் மூவி. அஃப்கோர்ஸ் டாப் டே அண்ட் பாட்டம் ஜேகே தான். இந்த ஸ்டோரியிலுமே வழக்கம் போல் ஜேகே வந்து ஃபீமேல் மாதிரி தான் இருப்பான். ஸோ அதனால் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்பயும் போல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த இதில் வந்து இப்போயே சொல்லிடுறேன், இது ஒரு 18+ தான். ஸோ டீனேஜ் ஒரு 16 கீழே இருந்தால் யாரும் பார்க்காதீங்க. இது வந்து நான் அப்பப்போ ஆடியோ ஆட் பண்ணியிருப்பேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் ப்ரீவியஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் என் வாய்ஸுமே கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான். ஸோ ஓகே நோவா, உனக்காக இந்த ஸ்டோரி நான் போடுறேன்டா, உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வளன்னு பேசாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரி நேம் பார்த்தோன்னா மாஃபியாஸ் பேபி ஒய்ஃப். ஓகே, மாஃபியாஸ் பேபி ஒய்ஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய மேன்ஷன் தான் காட்டுறாங்க. அந்த மேன்ஷன் பார்க்கவே அவ்வளோ வைல்டாக, பார்க்க லைட்ஸ்லாம் ரொம்ப டார்க்காக, ஒரு மாதிரி அண்டர் கிரவுண்ட் மாஃபியான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட பெரிய வேர்ல்டு மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பேலஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பெரிய பேலஸ் மாஃபியாலாம் இருப்பாங்க அந்த மாதிரி ப்ளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படியே கார்லாம் அரேஞ்ச் ஆகி அவ்வளோ அந்த ப்ளேஸ் பார்க்கவே கொஞ்சம் டேஞ்சரஸாக அவ்வளோ இதாக இருக்குது. அந்த ப்ளேஸில் நிறைய பாடி கார்ட்ஸ், நிறைய மெய்ட்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி கிங்லாம் இருந்தால் அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது அந்த ப்ளேஸ் பார்க்கவே. இது வந்து ஒரு மாஃபியா கிங்டம்னே சொல்லலாம். இது வந்து இந்த கிங்டமோட பேர் என்னென்னா கிம் மாஃபியா வேர்ல்டு அப்படிம்பாங்க. ஸோ ஷார்ட்டாக கிம் தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜே நம்ம ஸ்டோரியோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் டேயாங் தான், வி தான். ஸோ அவன் ரொம்பவே வந்து ஒரு ரூத்லெஸ் மாஃபியானே சொல்லலாம். ரொம்ப கோல்ட் டைப், யார்ட்டையும் அவ்வளோக்கெல்லாம் பேச மாட்டான். அவனோட சின்ன வயசுலேருந்து அவன் மாஃபியாவாக இருக்கான். ஆக்சுவலாக ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்தே அவன் மாஃபியா ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு டார்க் பாஸ்ட் இருக்கும். அவனோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாஃபியானால தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து தான் பேரண்ட்ஸை பழி வாங்கணும், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாஃபியா வேல்டுக்காக வந்திருப்பான். அதனால் அவன் அந்த மாஃபியா வேலையில் தான் ரொம்பவே வந்து இதாக இருப்பான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் யோங்கின்னு சொல்லிட்டு, எப்பயுமே மாஃபியா ஒர்க்கில் கரெக்டாக இருப்பான். அவனுக்கு இந்த லவ் லைஃப் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவனோட ஒரே கோல் என்னென்னா அவங்களோட பேரண்ட்ஸை யார் கில் பண்ணாங்க அதை ரிவெஞ்ச் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். இதுதான் நம்ம மாஃபியா வேல்டோட, இவனை வந்து ஷார்ட்டாக வீண் கூப்பிடுவாங்க. இப்போ அப்படியே ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல் அவ்வளோ அதாவது அந்த கொரியாலேயே அது ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அந்த ஸ்கூல் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே நம்மளோட மெயின் கேரக்டர் காக்குறாங்க. யார் வேறு யார், ஜங்குக் தான். ஜங்குக் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். ஏன்னா அவன் வந்து ஸ்காலர்ஷிப் மூலிமா தான் இவ்வளோ பெரிய ஸ்கூலில் வந்து படிப்பான். அவனுக்கு எல்லாமே அவனோட அப்பாவும் அம்மாவும் தான். ஸோ அதனால் ஜங்குக் எப்பயுமே அவன் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அவனுக்குமே இந்த லவ் லைஃப்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்போயுமே அவன் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினப்பான். பட் ரொம்ப க்யூட்டான கேரக்டர், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணுன்னு நினப்பான், ரொம்ப கைண்டாக இருப்பான். ஆக்சுவலாக அவனுக்கு படித்து டாக்டர் ஆகணுங்க தான் அவனோட ஒரே ஆசை. அவன் இப்போதைக்கு அவனுக்கு ஏஜ் வந்து 19 ஆகுது. அவன் எப்படின்னா ஆக்சுவலாக ஹை ஸ்கூல் படிக்கிறான். அதாவது இதில் வந்து காலேஜ்லாம் கிடையாதுடா, ஹை ஸ்கூல் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ அவன் லாஸ்ட் இயர் ஹை ஸ்கூல் படிச்சிட்ருக்கான். ஸோ அப்படி தான் ஒன் டே அவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா தலையில் கை வச்சுட்டு ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு. அப்போ ஜங்குக்கு தான் போய் கேட்குறான், என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி டெப்ட் வாங்கியிருந்தேன், கடன் வாங்கியிருந்தேன், அதனால் அடைக்க முடியல. அவர் வந்து ஒரு பெரிய மாஃபியா, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜங்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேங்க. உடனே ஜங்கு முழிக்கிறான், என்ன அது சொல்லிட்டு. நீ அந்த மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னப்பா சொல்கிறீங்க, நான் ஸ்கூல் என்னால் முடியாதுங்கும் போது அவர் ரொம்ப அழுகுறாரு. நீ இந்த மேரேஜ் பண்ணிக்கலன்னா சூசைட் பண்ணிப்பேன், நம்ம ஃபேமிலியும் கையில் தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு வேறு வழியே இல்லாமல் அவன் ரொம்ப ஃபேமிலிக்காக ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டு மேரேஜ் மாதிரி தான் இது நடக்குது. ஸோ அப்படியே டேஸு ஸ்கிப் ஆகுது. ஃபைனலி வந்து அந்த மேரேஜ் டேவுமே வருது. அப்போ ஜங்குக்கூட அம்மா தான் வந்து, ஜங்குக் நீ இதுக்கு ஃபீல் பண்ணாது, அவர் பார்க்க கைண்ட் பர்சன் மாதிரி தான் தெரிகிறாரு, உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படி இப்படிங்கிறாங்க. பட் ஜங்குக்கு அதெல்லாம் வந்து இதே ஆகலை. ஏன்னா அவனோட
ட்ரீம் என்ன, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகி ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது தான். பட் இவனுக்கு இதெல்லாம் மாஃபியான்னு தெரிஞ்சோடனே ரொம்ப இதாகுது. ஏன்னா டாக்டர்ஸே வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது தான். மோஸ்ட்லி மாஃபியாஸ் தான் வந்து பேஷண்ட்ஸ் இது பண்ணுவாங்கங்கிற மாதிரி அவன் மாஃபியானாலே ஒரு கெட்ட பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருக்கான். அவனுமே பேரண்ட்ஸ்க்காக வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேட் இவ்வளோதான்னு சொல்லிவிட்டு தான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அழுகுறான். ஸோ இப்படியே அப்படியே மேரேஜ் டேவும் வருது. மேரேஜ் டேயில் அல்டரில் 2 பர்சன் நிற்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வியும் ஜங்குக்கும் தான். ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து வி வந்து ஜங்குக்கை பார்க்குறான். பட் வந்து வி வந்து ஒரு மிஸ்மெர்க் பண்ணுறான். அது ஏன் நம்மளுக்கு காட்டல. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு ரொம்ப இன்னசென்ட் ஃபேஸோட, ஏன்னா அது எல்லாமே அவனுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப சேடாகவே நிற்கிறான். ஸோ இப்படியே மேரேஜும் நடக்குது. 2 பேருமே மேரேஜில் எஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ கிஸ் பண்ண சொல்லும் போது வி வந்து கிட்ட வந்து ஜங்குக்கு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அது ரொம்ப நியூ ஃபீலிங்காக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் கிஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி அவனுமே பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே அவனுக்கு முன்னாடி ஞாபகம் வருது. ஸோ டியர்ஸோடையே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே போகுது. அந்த ஃபங்க்ஷனுமே நல்லா போகுது. அந்த ஃபங்க்ஷனுமே ரொம்ப நல்லா போகுது. ஆக்சுவலாக அந்த மேரேஜ் அவ்வளோ கிராண்டாக இருக்குது. எல்லா மேரேஜ் பர்பஸ், மேரேஜோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து வி தான் பார்த்துக்கிறான். இன்னொன்று அது மாஃபியா மேரேஜ் வேறு. ஸோ சொல்லவே வேணாம், அது அவ்வளோ கிராண்ட், ஒரு மாதிரி கிங் அண்ட் குயினுக்கு நடக்கிற மாதிரி இந்த மேரேஜ் அவ்வளோ சூப்பராக ரொம்ப டெலிகாஸ்ட் ஆகி ரொம்ப ஃபேமஸ் அப்படி நடக்குது. ஆனால் ஜங்குக்கு யோசிக்கிறான், இவங்க ஏன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னாங்க, ஏன்னா நிறையா கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க, ஏன் நம்மளை போய் ஓகே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அந்த இதில் எல்லாமே நிற்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கோட ஃபாதர் தான், நான் வந்து எங்கள் பையனை வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி மீட்டை வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு டெப்ட் கொடுத்தீங்க, நானாக தான் வில்லிங்காக அவங்கள்ட்ட என் பையனை தானே சொன்னேன், அதனால் அவனை ஏதோ டார்ச்சர் பண்ணிடாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவே பார்க்க மாட்றான். ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க அப்பா தானே மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஸோங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கிறான். வி வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான். சைலண்ட்டாக கடைசியில் அவன் வந்து இனிமேல் என் ப்ராப்பர்ட்டி, அவன் வந்து என்னோடது, இனிமேல் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவன் இனிமேல் அது கிம்டே அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சவுண்டாகவே சொல்லிவிட்டு ஜங்கு அழைச்சிட்டு போகிறான். ஸோ 2 பேரையுமே அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ தான் காரில் உட்காரலான்னு போகும்போது ஜங்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்து ஹக் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப டியர்ஸாக இருக்குது. ஏன்னா பிள்ளை வந்து இப்படி போகிறான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, எப்போ வந்தாலும் நீ என் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்குமே உடம்ப பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்காமே ஜங்குக்குமே வந்துடுறான். பட் ஜங்குக்கு ஃபீலாக தான் இருக்குது. ஸோ 2 பேருமே காரில் வந்து உட்காடுறாங்க. காருமே அப்படியே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜங்குக்கு ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கான். அதை வியுமே நோட் பண்ணுறான். வி தான் க்ளோஸாக வந்து உட்காந்துக்கிறான். அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ சடனாக ஒரு பிரேக் போடுவோம். ஜங்குக்கு ரொம்ப வி பக்கத்தில் போய் உட்காந்துடுறான். அதாவது அந்த பிரேக் அந்த வைப்ரேஷனில். ஸோ 2 பேருமே செம்ம க்ளோஸாக இருக்காங்க. வி தான் வந்து ஜங்கோட வேஸ்ட்டை நல்லா பிடிச்சிக்கிறான். ஸோ அந்த பிக்கில் உள்ள மாதிரி தான் அவங்க 2 பேருமே இருக்காங்க. ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கு. லாங் ட்ரைவாக போகுது. அப்போ தான் வந்து வி சொல்கிறான், நீ எதுக்கும் வந்து கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த கோல்டு வாய்ஸ்லேயே சொல்கிறான். அப்போ தான் வந்து நீ ஸ்கூல் படிச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் வியுமே. ஜங்குமே ஆமாங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி வியும் கேட்குறான். உடனே ஜங்கு ஒன்றுமே சொல்ல மாட்டான். நீ என்னை பார்த்து பயப்படணுன்னு அவசியம் இல்லை, நான் எப்போயுமே உனக்கு லாயலாக தான் இருப்பேன். நான் என்ன தான் மாஃபியாவாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரே ஒரு பர்சன் தான் என் லைஃப்பில் இருக்கணும் அட் லாஸ்ட் வரைக்கும். நான் வந்து நான் உனக்கு கன்ஃபார்ம் ப்ராமிஸ் பண்ணுவேன். என் லைஃப்பில் வேறு யாரையும் நான் விட மாட்டேன், மற்ற மாஃபியா மாதிரி நான் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் ஜங்குக்குமே பார்க்குறான், ஏன்னா எவ்வளோ கோல்டாக இருக்கான், பட் இப்படிலாம் சொல்கிறாங்கிற மாதிரி. ஸோ ஜங்குக்கு அப்படி முழிக்கிறான். அப்போ தான் கேட்குறான், உனக்கு ஏதாச்சும் ட்ரீம் இருக்காங்கும் போது எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நீ படிக்கிறபடி படி, நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வியுமே போயிடுறான். அப்படியே சைலண்டாக அந்த ப்ளேஸ்லேயே பக்கத்தில் போய் உட்காந்துடுறான். ஸோ ஜங்குக்குமே ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஏன்னா வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கான் வி வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே அந்த ட்ரைவ் ரொம்ப லாங்காக போகுது. லாங்காக போனோன்னே அப்புறம் ஒரு ஸ்டாப்பாக ஒரு மேன்ஷனில் தான் போய் ஸ்டாப் ஆகுறாங்க. அந்த மேன்ஷன் ஸ்டார்டிங்லேயே நான் காட்டியிருப்பேன்னா அந்த மேன்ஷன் தான். அவ்வளோ பெரிய ஒரு கிம் மேன்ஷன் அப்படி இருக்குது.
டைட்டில்லே போல்டாக கிம் மேன்ஷன் அப்படின்னு இருக்கு. அப்படியே ஜங்குக்குமே வாயை பொழுதுட்டு பார்க்குறான். ஏன்னா இது அவனுக்கு ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒரு வீட்டை அவன் பார்த்ததே கிடையாது. அவன் நார்மல் வீட்டில் தான் வாழ்ந்திருப்பான். ஸோ அதனால் அவன் ஒன்றுமே காட்டிக்காமல் அப்படியே உள்ளே போகிறான். அப்போ வீ தான் அவனுக்கு வந்து கேர் பண்ணி கவுன்லாம் சரி பண்ணி விட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான். பட் மெய்ட்ஸ் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஆன்னு பார்க்குறாங்க. ஏன்னா வீ வந்து அப்படிலாம் பண்ண மாட்டான். அவன் ரொம்ப ரூத்லெஸ்ஸாக யாருக்குமே எதுவுமே கேர் பண்ண மாட்டான், அப்படி இருப்பான். பட் ஜங்குக்குன்னு வரும்போது அவனோட கேரிங்னஸ் தெரியுது. ஸோ பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க, நம்ம பாஸாக இதுங்கிற மாதிரி. ஸோ அப்படியே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோடனே வீ கேட்குறான், உனக்கு ஏதாச்சும் தனி ரூம் வேணுமா, உனக்கு ப்ரைவசி வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்குமே வந்து ஒரு மாதிரி மண்டையை ஆட்டுறான் வேணாங்கிற மாதிரி. ஸோ வீமே ஓகேன்னு போயிடுறான். ஸோ அப்படியே வீ வந்து நான் கெஸ்ட் ரூமில் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நீ இங்கே வந்து ரெடி ஆகிட்டு வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிடுறான். நைட் டைம் ஆகிடுது. ஸோ அப்போ ஜங்குக்கு தான் போய் மிரர் முன்னாடி உட்காந்துட்டு அவனோட டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா எல்லாமே ஒரு 1 வீக்லேயே எல்லாம் நடந்த மாதிரி ஆகிடுச்சு. அவன் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுங்கும் போது அவன் அந்த மிரர் பார்த்துட்டு கேட்குறான், ஜங்குக்கு இது ஓகே தானா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. தனக்குள்ளேயே பேசிப்போம்ல அந்த மாதிரி. பட் இருந்தாலும் அவர் பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிகிறாருன்னு சொல்லிட்டு அப்போ அவரோட ஜங்குக்கு அவன் அப்பா ஃபேஸ் ஞாபகம் வருது. அவங்க அம்மாட்ட தான் சொல்லிட்டு வந்திருப்பான். பட் அவங்க அப்பாட்ட சொல்லவே இல்லை. அதுவுமே அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. ஸோ டியர்ஸ்லாம் வந்து அன்கண்ட்ரோலபிளாக வந்துக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் ஜங்குக்கு அதை பெருசாக கண்டுக்கல. அப்படியே ஃபேஸ் மிரரை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு சரி என்ன பண்ணுறது, இதுதான் நம்ம ஃபேட்டு. அவர் பார்க்கவே நல்லா தான் இருக்கார். அப்புறம் யோசிக்கிறான், எதுக்கு அவர் தான் ப்ரைவேட் ரூம் வேணுமான்னு கேட்டார்ல, நம்ம ஏன் வேணான்னு சொல்லிட்டோம், நம்ம ஏன் வேணான்னு சொன்னோம், பேசாமல் வேணும்னு சொல்லியிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் வந்து நம்ம கெஸ்ட் ரூமில் ஏதாச்சும் இருந்திருக்கலாமேங்கிற அவன் யோசிக்கிறான். பட் ஏன்னு தெரியல, அவனோட மனசு வேறு ஒன்று சொல்லுது. ஸோ அவனுமே சைலண்டாக உட்காந்துருக்கான். டக்குன்னு டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. அவன் ஆக்சுவலாக அந்த ப்ரைடல் ட்ரெஸ்ஸில் தான் உட்காந்துருப்பான், இன்னும் சேஞ்ச் பண்ணல. ஸோ என்னன்னு பார்க்கும்போது ஒரு மெய்ட் தான் வந்து சார் சாப்பிட கீழே கூப்பிட்றாங்கும் போது ஜங்குக்குமே இந்த ப்ரைடல் ட்ரெஸ்ஸை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அவனுமே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மிரர் முன்னாடி பார்த்துட்டு இனிமேல் கல்யாணம் ஆகிடுச்சி ஜங்குக்கு, இனிமேல் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆஸ் அ குட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நல்லபடியாக இல்லைனாலும் நான் ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டாகவாச்சும் அவருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே ப்ராமிஸ் பண்ண மாதிரி டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு அவன் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆகிட்டு அவனுமே அப்படியே கீழே போகிறான். அப்போ டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கான் சாப்பிடாம. ஸோ ஜங்குக்குமே நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி கோல்டாக சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்குமே போய் உட்காந்து எல்லாமே அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸாக இருக்குது. எல்லாமே ஒன்று கூட லைக் சாப்சியாக இருக்கட்டும், மக்குஸாக இருக்கட்டும், எல்லாமே நூடுல்ஸாக இருக்கட்டும், கிம்ச்சி ரோல்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ஈவன் ரோல் கூட இருக்குது. அவன் பார்த்துட்டு எப்படி இதெல்லாங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. பட் இருந்தாலும் சரி அவருக்கும் இதாக பிடிக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி அவனுமே உட்காந்துறான். அப்போ டீ வந்து சாப்பிட சொல்கிறான். ஸோ ஜங்குக்குமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு கொலை பசி. ஆக்சுவலி மேரேஜ்லையுமே எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான். ஸோ அதனால் நல்லா அப்படியே சப்பி சீக்ஸோடு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அதை பார்த்துட்டு வீக்கு ஸ்மைல் வருது. பட் எதுவுமே பண்ணாமல் அவனுமே சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படியே போகுது. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வீ வந்து சொல்கிறான், நான் கவுச்சில் படுத்துக்கவா இல்லை பெட்டில் படுத்துக்கவா அப்படின்னு கேட்குறான். உடனே ஜங்குக்கு வந்து இல்லை எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போயுமே சொல்லிவிட்டு மண்டைக்குள்ளேயே யோசிக்கிறான், ஏன்டா நீ இப்படி சொன்ன, நீயாச்சும் போய் கவுச்சில் படுத்துருக்கலாம்ல, ஏன் ஜங்குக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பெட்லேயே படுத்துக்கங்கிற மாதிரிக்கு தயங்கிட்டே சொல்லிவிட்டு அவன் ஆக்சுவலாக அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். இந்த பிக்கில் உள்ள ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்க்கவே. வீ பார்த்துட்டு ஒரு மாதிரி எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சரின்னு பெட்டில் போய் படுத்துக்கலாம். வீ வந்து அனதர் ஹாஃப் ஆஃப் பெட்டில் படுத்துக்கலாம். ஜங்குக்குமே அதே தான். எப்படின்னா வாலை பார்த்தா மாதிரி வீ அந்த சைடும் ஜங்குக்கு இந்த சைடும் படுத்துக்கிறாங்க. 2 பேருக்குமே தூக்கமே வரல. பட் இருந்தாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜில் 2 பேருக்குமே அவ்வளோக்கா வந்து செட் ஆக
இறங்க மாட்டேங்குது. ஏன்னா கோல்டாக இருப்பான். ஜங்குக்கு வந்து சாஃப்ட் அண்ட் சப்பியான கேரக்டர். எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினப்பான். ஸோ அதனால் மெய்ட்ஸ், பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஜங்குக்கிட்ட நல்லா ஸ்வீட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் வந்து அது பொசசிவ் ஆகும். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டான். ஸோ இப்படியே டேஸை ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலுக்கும் அவன் டெய்லிக்கும் போயிட்டு வருவான். அப்போ எப்பயுமே அவங்க பாடி கார்ட்டை சொல்லி தான் அனுப்புவான். எப்பயுமே கேர்ஃபுல்லாக அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒன் டே வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறான். அப்போ ஜங்கு கேட்குறான், என்னாச்சு உங்களுக்கு ஒர்க் இல்லையா அப்படிங்கும்போது, இல்லை நான் ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு போனோடனே ஒரு பர்சன் ஓடி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப இதாகுது. ஸோ ஜங்குக்கு பிடிச்சி வேஸ்ட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகுது. உடனே அந்த பர்சன் வந்து யார் இது அப்படிங்கும்போது, இவர் தான் வந்து என் ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது, பார்த்தியா மேரேஜுக்கு கூட என்னை கூப்பிடல பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். உடனே அப்போ தான் ஜங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான் டேட்டை. இது வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமின். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கோம். எலமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நோட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக இரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி த்ரெட்னிங் வாய்ஸில் சொல்லிட்டு போகிறான். ஜங்கு அப்படி ஷிவர் ஆகுது. ஸோ இப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. அப்பப்போ வந்து வந்து ஜங்குக்கு ட்ராப் பண்ணுவான். அது வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி அந்த ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. கிரேட் மாஃபியா கிங்கோட ஒய்ஃப் தான் வந்து பிரின்சஸ், அதாவது குயின் தான் வந்து ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. முன்னாடி நிறையா பேர் புள்ளி பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஜங்குக்கு புள்ளி பண்ணுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாமே வந்து வியால் தான். அவன் எல்லா நியூஸுமே தெரிஞ்சு வச்சுருந்துருப்பான். அதனால் யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் த்ரெட்டன் பண்ணிட்டு சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னு விட்டுருப்பான். இதுவே கொஞ்சம் அடல்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க கதையே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பர்சனுங்கும் போது. ஸோ ஜங்குக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கு. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே தான் ஜிமினுக்குமே வந்து யோங்கியை ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ஒரு தடவை காரில் போயிட்டு இருந்திருப்பான் யோங்கி வந்து. அப்போ ஜிமின் வந்து தெரியாமல் ஒரு டாகை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் ரெண்டு பேருக்குமே ஃபைட்டாக தான் போயிருக்கும். அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கும் யோங்கி வந்து டேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யோங்கியும் ஜிமினுமே லவ் ஸ்டேஜில் இருக்காங்க. யோங்கி வந்து ஜிமினுக்கு வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்சோன்னே மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே நல்லா ஹாப்பியாக யுன்மின் கப்புள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப லவ்வி டவ்வியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்குமே வந்து தோணும், நம்மளுமே வந்து எப்போ இந்த மாதிரி லவ்வி டவ்வியாக இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் ஒன் டே இந்த மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கும் போது வந்து காரில் ட்ராப் பண்ணலான்னு போகும்போது ஜங்குக்கு வந்து எனக்கு பைக்கில் ட்ராப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அத்தனை பைக் இருக்கும். அதில் ஒரு பைக்கை காட்டுவான். அதை காட்டினோட வந்து ஏன் பைக்கில் போகணுன்னு ஆசையாக இருக்காங்க போது ஜங்குமே ஆமாம் அப்படிம்மா. ஸோ வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஆனால் ஸ்மைல் வந்து தெரியாது, நான் ஹெல்மெட் போட்டிருப்பான். ஸோ அதனாலுமே டக்குனு ஹெல்மெட்டை போட்டுட்டு அவன் வந்து சரி உட்காருன்னு சொல்லிட்டு அந்த லாங் ட்ரைவ் தான் போவாங்க. போயிட்டு ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போகிறது பதிலாக லாங் ட்ரைவாக போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் ஜங்க் நோட் பண்ணுவான், ஆக்சுவலாக என் ஸ்கூலுக்கு போகிற அந்த இதே போயிடுச்சு, எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். நீ சைலண்டாக சொல்லிட்டு அழகான ஒரு பிளேஸுக்கு தான் கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கும். அதில் தான் ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான். அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு அழகாக போயிட்டுருவான். அவனுமே ஹாப்பியாக அந்த மூமெண்ட்ஸ்லாம் ஜிமின்ட்ட சொல்லுவான் ஆஹா கொஞ்சம் கொஞ்சமாக லவ் ஸ்டார்ட் ஆகுது போலயே மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவனுமே அப்படியே டீஸ் பண்ணுவான். ஸோ இப்படியே ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதும் எப்பயுமே பாடி கார்ட்ஸ் தான் வருவாங்க. பட் இன்றைக்கி புதுசாக தான் வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் வெளியில் எதுவுமே காட்டிக்காமல் அப்படிங்கிற மாதிரி என்னையா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது என் ஒய்ஃப் வரைக்கும் நான் வரக்கூடாதாங்கிற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே சொல்லுவான். ஸோ ஜங்குக்குமே பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு 6 months பாஸ் ஆகுது. 6 months பாஸ் ஆகுது. அப்போ வியோட ஒரு மாஃபியா வேர்ல்டில் ஒரு பார்ட்டி மாதிரி வருது. அதுக்கு ஜங்குக்குமே கூப்பிட்றாங்க. ஸோ ஜங்குக்கு அதாவது மாஃபியா குயின், மாஃபியா கிங் அந்த மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ 2 பேருமே போகிறாங்க. போகும்போது அப்போ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் அந்த பார்ட்டி மிடில்லையே ஒரு பர்சன் வந்து வீட்டை பேசுகிறாங்க. பேசிட்டு எப்படி இருக்க நான் எல்லாமே எப்படி இருக்க, ஐம் சாரிடா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து ஜெல்லஸ் ஆகுது.
யார் இந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுக்கு நீ இங்கே வந்த, நமக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல, இப்போ என்ன நீ இப்போ எதுக்கு நீ என் லைஃப்பில் வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து ஜங்குக்கு அது எல்லாமே நோட் பண்ணிகிட்ருக்கான். உடனே அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க, எல்லாத்தையும் மறந்துடலாம் நான் வந்து திருப்பி உன்னோடய வந்துடுறேன், நான் பண்ண தப்பு தான், பட் நான் உன்னோடய வந்துடுறேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பர்சன் பேர் ஜென்னி. ஜென்னி இப்படி சொல்லவுமே நீ வந்து நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணதே இல்லை, நீயாக தான் என் பின்னாடி வந்தேன், என்னை விடு, நான் இப்போ மேரீட் பர்சனுங்கும் போது ஏன் மேரீடாக இருந்தால் என்ன, மேரீட் இருந்தால் மிஸ்ட்ரெஸ் வச்சுக்க மாட்டாங்களா, ஸோ நான் எப்பயுமே உன் லைஃப்பில் ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்னி சொல்கிறா. அது சொன்னோடனே வீக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் எதுவுமே பேசாமல் அவன் மட்டுக்கு ஒரு முறைச்சிட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட ஏதோ சொல்கிறான். பட் ஜென்னி வந்து எதுவுமே கேட்காம அப்போ தான் ஜங்குக்கு நோட் பண்ணுறா, அதாவது வியோட ஒய்ஃப் அப்படிங்கிற அவன் நோட் பண்ணிட்டு திருப்பி வீட்டை போய் பேசுகிறா. இந்த மாதிரி இந்த பர்சனுக்காகவா என்னை வந்து வேணாங்கிற, அவனை விட என்னால் உன்னை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், நீ என்னோட வந்துரு, நீ வந்து அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னை பண்ணிக்கோ, இல்லைனா அவன் இருக்கும் போதே நான் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, அவனே போயிடுவான், அவனை பார்க்கவே இன்னசென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவுமே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ யார் இருக்காங்கலாம் பார்க்கல, பட் ஜென்னியை டக்குன்னு அரைஞ்சிட்றான், ஸ்லாப் பண்ணிடுறான். எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கோவப்படுவான், எவ்வளோ ரக்கடான பர்சன் சொல்லிட்டு. பட் ஜங்குக்கு முன்னாடி அந்த வெர்ஷனையே அவன் காட்டியிருக்க மாட்டான். ஜங்குக்குமே ஷாக் ஆகிடும். ஸோ ஜங்குக்கு இழுத்துட்டு லிஃப்ட்டுக்கு போயிடுவான். லிஃப்ட்டுக்கு போனதுமே ஜென்னி அப்பயும் விடாமல் பின்னாடியே வருவாள். ஏன் அந்த நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாள். ஸோ அப்படியே லிஃப்ட்டுக்கு வரவுமே டக்குன்னு ஜங்குக்கு என்ன தோணுன்னு தெரியல, அந்த லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வியை பிடிச்சி கிஸ் பண்ணிவிடுவான். அது கிஸ் பண்ண உடனே அந்த கிஸ் லாங்காக போகும். வீக்கு அப்படி ஷாக் ஆகிடும், ஜங்குக்கு எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. வியுமே எதுவும் சொல்லாமல் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதை பார்த்துட்டு ஜென்னிக்கு வந்து ரொம்ப இதாகும். அவளுமே அந்த இடத்துல அப்படியே ஃபீட்டை ஸ்டோம் பண்ணிவிட்டு அவளுமே எந்திரிச்சு போயிடுவா அந்த இடத்த விட்டு. அப்படியே கிஸ் லாங் ஆகிடும். ஸோ அப்படியே வந்து அந்த கிஸ் வந்து வந்து அப்படியே லாங்காக போக ஆரம்பிப்போனே ஜங்குக்கு வந்து ஷோல்டர் டேப் பண்ணுவான், அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு போனதுமே சைலண்ட் ஆகிடும். ஜங்குக்கு வீட்டுக்கு போனதுமே மிரரை பார்த்து ஒரு மாதிரி அவனுக்கு க்ரையிங்காக இருக்கும். ஜென்னி சொன்னது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வரும். நம்ம வந்து டிசர்விங் இல்லையோ, வந்து இன்னும் டிசர்விங்கான பர்சனும் என்னையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே கண்ணாடியை பார்த்துட்டு நிற்பான். அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்கும். ஸோ இவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அழுததெல்லாம் எல்லாமே தெரியாமல் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓகே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுமே சைலண்ட்டாக டோரை வந்து ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணால் அங்கே டே தான் நிற்பான். டே வந்து அந்த பிக்கில் உள்ள மாதிரி தான் ஷேட்லெஸ்ஸாக நிற்பான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடும். பட் இருந்தாலுமே அவன் அப்படியே மூவ் ஆக போவான். அப்போ டே தான் சொல்லுவான், நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்குமே ஒன்றுமே சொல்ல மாட்டான். அவனை போய் பெட்டில் போய் உட்காந்துப்பான், ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டா மாதிரி. அப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்தே வரும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஸோ அப்போ டே தான் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி எனக்கு பிஸ்னஸில் இந்த மாதிரி மாஃபியா பிஸ்னஸில் ஒரு இது வந்துச்சு, கிளாஷ் வந்துச்சு, அதுக்கு பெரிய டீலிங்காக போச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க பொண்ணை வந்து இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி தரதா சொன்னாங்க. ஸோ நான் வந்து எனக்கு வேணாம், எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னப்போ அவங்க என்னை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் வேறு வழி இல்லாமல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போது எங்கள் 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆக இருந்தது. ஸோ அதனால் அந்த பொண்ணு பேர் தான் ஜென்னி. அவள் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடித்தா. எப்பயுமே என்னோடய மாஃபியா ஆஃபீஸ்க்கு வருவாள், வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி இப்படிம்பா. நான் வந்து பட் எதுவுமே ட்ரஸ்ட் பண்ணல அவளை. நான் வந்து எனக்கு ஃபீலிங்ஸே வரல. பட் எல்லாருக்குமே வந்து என்ன பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி டேஸஸ் எப்படியே போச்சு. ஒரு 1 மந்த் கழிச்சு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக இருந்தப்போ அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவள் வந்து இன்னொரு பர்சனோட என்னை சீட் பண்ணுறா. அதாவது இன்னொரு பர்சனோட இருந்துக்கிட்டு மணி ஃபேம்க்காக தான் என்கிட்ட வர நினைக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இந்த இது வேணான்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிட்டேன். இது தான் நடந்துச்சு. அவள் திருப்பி இப்போ நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு பார்த்துட்டு என்கிட்ட இப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்லுவான். உடனே ஜங்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பான், என்ன ஆச்சுங்கும் போது
உங்களுக்குள்ளே ஒன்றுமே நடக்கலையா அப்படிங்கும்போது வி வந்து சிரிப்பான். என்னாச்சு எதுக்கு இப்படி கேட்குறங்கும்போது, இல்லை நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவன் வியுமே சிரிச்சுக்கிட்டே, இல்லை நாங்கள் ஈவன் கிஸ் கூட பண்ணதில்லை அப்படிம்மா. உடனே ஜங்குக்குமே ஒரு மாதிரி ஹோ அப்படிங்கிற மாதிரி அவனை யோசிப்பான். ஸோ ஜங்க் அப்படியே உட்காந்துருக்க பொசிஷன் அப்போ தான் அவன் வந்து நோட் பண்ணுவான். அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப இதாகி அவனோட செஸ்ட் ஏரியா எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ வந்து சரி வா தூங்கலாம் அப்படிம்மா. உடனே ஜங்குக்கு வந்து சரி இன்னொன்று சொல்லுங்கள், நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஸ்வீட் வாய்ஸில் கேட்பான். அப்போ வந்து வந்து எதனால் இப்படி கேட்குற, தூங்குற வேலையை பாரு தூங்கு ஜங்குக்கா அப்படிங்குமா. உடனே ஜங்குக்கு தான் வந்து என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா, யாராச்சும் ஒரு தடவையாச்சும் அந்த மாதிரி லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கேட்பான். உடனே வந்து ஆமாம் நான் ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணுறேன் பண்ணுவேன் அது பண்ணுறேன் அப்படிம்பா. ஜங்க் அது கேட்டோடனே ஒரு மாதிரி இதாகும். அவனுமே எதுவே சொல்ல மாட்டான். ஏன் அந்த பர்சனை விட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணீங்க, அந்த பர்சனே மேரேஜ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பவுட்டி ஃபேஸோடு சொல்லுவான். உடனே வந்து என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு, அதனால எனக்கு அந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனை வந்து என்னை கிட்ட வச்சுக்க முடியலம்மா. பட் இன்னும் வந்து ஜங்கோட ஃபேஸ் வந்து போட்டியாக மாறும். அப்போ தான் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் அந்த பர்சனை லவ் பண்ணேன், இப்போ அந்த பர்சனை கல்யாணமே பண்ணிட்டேன் அப்படிம்பா. அப்போ தான் வந்து ஜங்க் வந்து டக்குன்னு திரும்பி பார்ப்பான். பார்த்தா வந்து ஜங்க்கு தான் சொல்லுவான். ஜங்க் வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நானா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்போ வந்து ஆமாம் அப்படிம்பா. ஸோ அப்போ தான் ஜங்கோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே பார்ப்பான். இப்போ ஒரு பிக் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக அவன் ட்ரெஸ் வந்து. அவன் அந்த பொசிஷன்லேயே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்து ஜங்குக்கா நீ தூங்கு டைம் ஆகுது அப்படிம்பா. உடனே ஜங்குக்கு வந்து நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவ்வளோதான் வீக்கு வந்து இதாகிடும். பட் வந்து வந்து சைலண்ட்டாகவே இருப்பான். அப்படியே ஜங்குக்கு தான் கிட்ட போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுமே வீக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படியே வந்து அவனுமே இந்த கிஸ் பிரேக் பண்ணாமல் அப்படியே கொண்டு போவான். அப்போ தான் ஜங்குக்கிட்ட வந்து சொல்லுவான், ஜங்குக்கா இது எனக்கு ஃபஸ்ட் டைம், நான் தப்பு பண்ணனா என்னை மன்னிச்சிடு அப்படிம்பான். உடனே ஜங்குக்கு எனக்கு மட்டும் என்ன பல டைமாக, இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான், எனக்கு வந்து பயமாக தான் இருக்குது, பட் வந்து நீங்கள் வந்து உங்களோட லவ்வை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லுவான். ஸோ தான் அப்படி ஜங்குக்கு கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸாக ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு பேருக்குமே. தான் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப அப்படி ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுவான். ஏன்னா இது ஜங்குக்கு ஃபஸ்ட் டைம், அவனுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிற மாதிரி ஜங்குக்கு அது எல்லாமே பிடிக்கும். அப்போ தான் ஜங்கு சொல்லுவான், நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கிறத இதில் காட்டுங்கன்னு சொல்லியிருப்பான். அதனாலேயே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுவான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் ஜங்குக்கு வந்து பெயின் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபிங்கரிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பான். 1 2 அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கு அந்த பெயினே வரக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான். அப்போ தான் வந்து அது இதுலேயே அவனுக்கு ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஜங்குக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவான். அப்போ வந்து ரொம்ப மெதுவாகவே இன்சர்ட் பண்ணுவான். ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். வீக்குமே அது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ங்கிற மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் ஆகும் ப்ராசஸ் வந்து. ஸோ அப்படியே டேஸு ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக்குமே லவ் சொல்லிட்டான். டேயுமே ஜங்குக்கிட்ட லவ் சொல்லிட்டான். 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்படியே ஒன் டே ஜங்குக்கு பார்த்தோன்னா ரொம்ப டிஸியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அதனால் அவனுமே ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா பாசிட்டிவாக வருது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி டியர்ஸாக வருது. ஏன்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 8 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் பெட்டில் அவன் தான் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். அதாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 months ஆகிடுச்சு. ஸோ ஜங்கு
ஜங்குக்கு இன்னும் 1 வீக்கில் வந்து ஸ்கூல் முடிய போகுது. ஸோ அதனால் அது ப்ராப்ளமும் கிடையாதுங்கிற மாதிரி. அப்போ வீ தான் வரான். வந்து ஜங்க் அழுவுறத பார்த்துட்டு என்னாச்சு பேபி, எதனால் அழுவுற அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து உட்காந்துக்கிறான். அப்போ தான் வந்து டக்குன்னு அந்த எதுவுமே சொல்லாமல் அந்த கிட்ட மட்டும் கையில் எடுத்து வைக்கிறான். அப்போ வீக்கு பார்த்துட்டு வீக்குமே அழுக வந்துடுது. ஏன்னா 2 பேருமே வந்து ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்கங்கும்போது எல்லாமே நியூ ஃபீலிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் வீயுமே டக்குன்னு ஜங்கு ஹக் பண்ணிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறான். 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வீ தான் சொல்கிறான், எனக்கு வந்து ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, நீ தான் என்னோடய ஒரே ஃபேமிலி ஜங்குக்கா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு லவ்வுக்கு ஒரு ப்ரூஃபாக நம்ம பேபி வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா அழுகுறான், வீயும் அழுகுறான். ஸோ 2 பேருமே கன்சோல் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வீ தான் வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அழுவாதுன்னு சொல்லி கன்சோல் பண்ணி இப்படியே டேஸை ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது. ஜங்குக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ அவனுக்கு ரொம்ப பெயினிங், அது சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் ரொம்ப இதாக இருக்குது, வாமிட்டிங், அப்பப்போ ஸ்டொமக் பெயின் வருதுங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனால் எல்லா நேரத்துலையுமே வந்து வீ தான் அவனோட துணையாக இருக்கான். அவன் வாமிட்டிங், அவன் மோஸ்ட்லி இந்த மாஃபியா ஒர்க்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். ஏன்னா வந்து வீட்டிலே இருந்து பார்க்குற மாதிரி வெளியில் அப்ராட் அங்கெல்லாம் போகாமல் ஏன்னா ஜங்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே தான் போகுது. அப்போ வந்து வீ வந்து ஒன் டே இந்த மாதிரி ஜங்கு உட்காந்து ஏதோ அவனுக்கு இப்போ 3 months ஆகிடுச்சு. அவனோட ஸ்கூலுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜிமினுக்கு, யோங்கிக்கு, ஜங்கோட ஃபேமிலி எல்லாருக்குமே நியூஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே ஒன் டே உட்காந்து பேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேபி பம்பின்னு வரல நான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ பேபி பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். அதாவது ஜங்கு மடியில் படுத்துக்கிறான். படுத்துட்டு பேபி என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது நம்ம பேபிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது அப்போ டேயுமே ஜங்கு மறுபடியும் சாஞ்சு அவனுமே பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பேபி அம்மாவுக்கு எதுவும் டார்ச்சர்லாம் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி அம்மா சொல்கிற பேச்சு கேட்டுக்கோங்க, அப்பா உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவேன், அப்பா ரொம்ப ரக்கடான ஆள் தான், ஆனால் அப்பாவுக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லை, உன் அம்மாவும் நீயும் மட்டும்தான் எனக்கு ஃபேமிலி, என்னை விட்டு எங்கேயுமே போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறான். அதை பார்த்துட்டு ஜங்குக்குமே ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எப்பயுமே நான் அவங்களுக்காக இருப்பேன், எப்படி நம்மளை சேர்த்துச்சோ அதே மாதிரி எப்பயுமே நான் அவங்களோட இருப்பேன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி டேக் வந்து கன்சோல் பண்ணுறான். ஸோ அப்போ தான் டீ சொல்கிறான், நான் இந்த மாஃபியா பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு காரணமே என் பேரண்ட்ஸ் தான், எனக்கு இந்த மாஃபியாலாம் பிடிக்காது, எனக்குமே ஒரு நல்ல சிஇஓ ஆகணும், அப்படி தான் என்னோடய ஃபாதரோட பிஸ்னஸ் எடுத்து பார்க்கணும் அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ஒன் டே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. வந்து டக்குன்னு அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அந்த மாதிரி வீ சின்ன பையனாக இருந்திருப்பான். ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, வீ இன்றைக்கி சீக்கிரமா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கு அவங்க பேரண்ட்ஸ்னால் அவ்வளோ உயிர். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ வீட்டுக்கு அப்படியே ஆசையாக வந்து பார்த்தா பேரண்ட்ஸ் 2 பேருமே ஷூட் பண்ணப்பட்டு அப்படியே இறந்து போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ தான் என்ன சொல்கிறது தெரியாது. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வீ அழுவ ஆரம்பிக்கும் போது ஜங்க் தான் மேலே உட்காந்து நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம என்னென்னு பார்த்துப்போம் அப்படிங்கும்போது வீ தான் நான் வேறு என்னோடய கஷ்டத்தெலாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், சாரி அப்படிம்மா, அதெல்லாம் இல்லை, உங்கள் கஷ்டம் என்னன்னா எனக்கும் அது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே உனக்கு பேரண்ட்ஸாகவும் எல்லாமும் நான் இருப்பேன், ஒரு அம்மாவா அப்பாவா எல்லாமே நான் இருப்பேன் அப்படின்னு எமோஷ்னலாக ஜங்குக்கு வந்து வீட்டை சொல்கிறான். அது வீ கேட்கும் போது கடலாம் கலங்குது. அப்போ வீ திருப்பி ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், எனக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. வீ ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அப்பப்போ பேபி கேர்ஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே ஜங்குக்கு வந்து ஸேரீ கட்டியிருப்பான். ஏன்னா வந்து இந்த ஸேரீ வந்து வீ வந்து வாங்கி கொடுத்துருப்பான் மேரேஜ் டைமில். பட் ஜங்குக்கால் கட்டியிருக்க முடியாது. ஸோ அப்போ தான் இவன் சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு கரெக்டாக 5 months ஆகுது. அந்த ஸேரீயில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். ஆக்சுவலாக அது பிளாக் ஸேரீ தான். ஸோ வீ வந்து அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்திருக்கும். போயிட்டு வரும்போது ஜங்குக்கு பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவான். ஏன்னா அந்த ஸேரீயில் ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருப்பான். ஸோ அப்படியே பார்த்துட்டே நிற்கும் போது ஜங்குக்கு தான் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்பின் பண்ணி ஒரு மாதிரி காட்டுவான். உடனே வீ தான் இல்லை நீ சுற்றாத,
ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, பேபி இருக்குமா. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். ஸோ அப்படியே பார்த்தோன்னா வி தான் பேபி கேர்ஸ் பண்ணி அப்படியே வேஸ்ட்லேயே கிஸ் பண்ணுவான். ஸோ இப்படியே தான் டேஸு ஸ்கிப் ஆகும். ஜங்குக்கு கிரேவிங்ஸ்லாம் நிறையாவே வரும். நிறையா கிரேவிங்ஸ் வரும். அவன் வந்து ஸ்பைசி ஃபுட்டே அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஸ்பைசி ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேபி வந்து வேணாங்கிற மாதிரிங்கிறனால ஐஸ்கிரீம் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவான். அவயுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஜங்கோட அம்மாவோட ஹெல்ப்பால் நல்லாவே பார்த்துப்பான். ஜங்குக்கு இனிப்பான ஐட்டம்ஸ் தான் கொடுப்பான். சம்டைம்ஸ் ஜங்குக்கு நைட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவான். ஸோ வேப்பே ஜங்குக்கு ஆனால் ஜங்குக்கு கிரேவிங்ஸாக இருக்கும் ரேமன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக்கு ரேமன் செஞ்சு அவன் வியர்டு காம்பினேஷனில் கேட்பான், எனக்கு ரேமனில் வந்து மயோனைஸ் போட்டு வேணும் அப்படின்னு. ஸோ விஎம்ஏ அது எதுவுமே நினச்சிக்காம அது ஒரு ட்ரான்டன்ஸாகவே பார்க்காம ஜங்குக்காக எல்லாமே செய்வான். ஸோ அவனுமே இந்த ரேமனில் வந்து ஜங்குக் கிரேவிங்ஸாக இருக்கிறதுனால ரேமனில் அந்த மயோனைஸை போட்டு கொடுப்பான். ஜங்குக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவான். ஸோ இப்படி டேஸு ஸ்கிப் ஆகும். அப்படியே 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போது ஒன் டே வி வந்து திருப்பி ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பான். அப்போ டக்குன்னு ஜங்குக்கு நைட் டைமில் வெளியே வந்துடும். அப்போ ஜங்குக்கோட அம்மா தான் வந்து இது பண்ணி மெய்ட்ஸு பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லி தான் எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வி அந்த நியூஸ் கேட்டோன்னே டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பான். ஸோ அப்படியே லேபர் பெயினில் ரொம்ப துடிப்பான். ஆனால் வி தான் எப்படி டைமுக்கு வந்து மேனேஜ் பண்ணிவிடுவான். ஸோ அப்படியே அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு பேபியுமே பிறக்கும். அந்த பேபி பக்கம் அப்படியே வேறு யாரும் நம்ம டே மாதிரியே இருக்கும். க்யூட்டாக அப்படி டேயை உரிச்சு வச்சா மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு சொல்லுவான், பேபி பக்கம் ஒன்றை மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜங்குக்கோட அப்பாவுமே வந்துடுவாங்க. ஜங்குக்கோட அப்பா இவ்வளோ நாள் அவன் ஜங்குக்கிட்ட பேசாமையே இருந்திருப்பார். அதனால் ஜங்குக்கு வந்து அதாவது ஜங்குக்கு தான் அது பேச வேணாம்னு வச்சுருந்துருப்பான். அதனாலே ஜங்குக்கு அப்போ பேசியிருக்க மாட்டார். பட் ஜங்குக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னது எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பார். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட பாடி கார்ட்ஸோடு சேர்ந்து அவர் தான் வந்திருப்பார். ஸோ ஜங்குக்கு பார்க்க வந்திருப்பார். அப்போ அவர் தான் ஜங்குக்கு தான் குழந்தைய வந்து கொடுப்பான். ஸோ அவனுக்கு அப்படியே ஜங்குக்கோட அப்பாவுக்கு கண்ணில் தண்ணியாக வந்துடும். அவனோட சுச்சுவேஷன் ஜங்குக்கு புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட அப்பாவை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்படியே இருக்கும்போது ஜங்குக்கோட அம்மா தான் இங்கே பாருங்கம்பாங்க. ஜிமின் வந்து அது அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பான். நெக்ஸ்ட்டு 2 பேருமே பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க, பேபியும் ஜங்குக்கும். ஏன்னா அந்த லேபர் பெயினில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான். அதை அப்படியே அவன் வால்பேப்பராகவும் வச்சுப்பான். அவனுக்கு அப்படியே அவனோட ஃபேமிலி கம்ப்ளீட்டான மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே அவன் வந்து அவன் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிப்பான். அப்பா இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு, நான் கன்ஃபார்ம் இந்த ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் 2 பேரும் ஹெவனில் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படியாச்சும் உங்களை கொலை பண்ணவங்கள நான் எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி அவனுமே ஓகேன்னு இதாகிடும். ஸோ இப்படியே இருக்கும்போதே டக்குன்னு வீக் வந்து ஒரு கால் வரும். ஆக்சுவலி அந்த கால் பண்ணது யாருன்னு பார்த்தா யோங்கி தான் ஒரு ஃபைனலி சொல்லுவான், இந்த மாதிரி யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, நீ உடனே வான்னு சொல்லிட்டு. ஸோ அது யாருன்னு பார்த்தா ஜென்னி இருப்பாள், அதாவது டேயோட எக்ஸ் இருப்பாள், அவளோட அப்பாவாக தான் இருக்கும். அவர் தான் இந்த சொத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு இது பண்ணியிருப்பார். ஸோ அப்போ தான் அப்போ ஜங்குக்கோட பேபி அப்படி 2 பேருமே எந்திரிப்பாங்க. உடனே 2 பேரையுமே அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ ஜங்குக்கு அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் கிட்டே இருக்கணும்னு நினப்பாங்க. பட் போனதுமே ஜங்குக்குமே புரிஞ்சுப்பான். ஸோ அப்படியே ஜென்னியோட அப்பாட்ட போய் கேட்பான், எதனால் இப்படி பண்ணீங்கும் போது, ஆமாம் சின்ன வயசுலேயே வந்து உனக்கும் ஜென்னிக்கும் பேசி வச்சது தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் உன் அப்பா தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் உன் சொத்தையாச்சும் கேட்டேன், அதுக்கும் முடியாதுன்ட்டாரு. அதனால தான் ஷூட் பண்ணிட்டேங்கும் போது வீக் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்டே அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படியே தான் காட்டுவாங்க. டேஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகும். டேஜுன்மே நல்லா வளர ஆரம்பிச்சிடுவான். டேஜுன் ஹாரும் பேர் வந்து. ஸோ டேஜுன் வந்து அப்படியே பார்க்க டேயை உரிச்சு வச்ச மாதிரி இருப்பான். ஜங்குக் தான் எப்பயுமே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒன் டே என்ன ஆகும், ஜங்குக்கும் பேபியுமே 2 பேருமே
அப்படியே வீட்டை அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போது பேஸ்மெண்ட்டில் ஏதோ சவுண்டு கேட்கும். ஸோ அதனால் என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேபி தூங்கியிருக்கும். அதனால் பேபியை பெட்டில் போட்டுட்டு இவன் தான் பேஸ்மெண்ட்டில் இறங்கி பார்ப்பான். பார்த்தா அங்கே ஒரு பர்சன் நல்லா கட்டப்பட்டு நல்லா அப்படியே அவங்க அப்படியே பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவ்வளோ டார்ச்சர் பண்ண மாதிரி. ஸோ என்னன்னு பார்த்தா அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜென்னியோட அப்பா தான். அப்போ கடைசியில் பார்த்தா ஜங்கு ஏறி வந்துடுவான். அவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு. அப்போ வந்தோடனே வீட்டை கேட்பான். தான் சொல்லுவான் அந்த பர்சன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்குமே ஒன்றும் சொல்ல மாட்டான், சரின்னு விட்டுருவான். ஸோ அப்போ அதோட அந்த அவங்க கதையை க்ளோஸ் பண்ணிவிடுவான். லைக் அவன் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டா மாதிரி, அவங்க பேரண்ட்ஸை கொண்டவங்கள ரிவெஞ்ச் எடுத்துட்டா மாதிரி. ஸோ இப்படியே தான் எல்லாமே முடிச்சுட்டு அந்த பர்சனை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு ரூமுக்கு வருவான். பார்த்தா பேபி கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு அழகாக உட்காந்துருப்பான். அப்போ தான் சொல்லுவான், நீ வந்து இந்த மாஃபியா வேலையை வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே வந்து இல்லை, நான் வந்து ரிவெஞ்சுக்காக தான் பண்ணுறேன். நான் இன்னொன்று வந்து நல்லவங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், கெட்டவங்கள தான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது, உனக்கு இது நீ வேணான்னா சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை நீ தான் இவ்வளோ சொல்கிறியே, எனக்கு வந்து உன்னோட உயிர் தான் முக்கியம், இப்போ நமக்குன்னு ஒரு பேபி வந்துருச்சு, நீ அதுக்காக யோசி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிடுவான். ஸோ அது சொன்னோன்னே அவனுக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஜங்குக்கு வந்து ஒரு மாலுக்கு தான் போவான். பார்த்தா பாடி கார்ட் செக்யூரிட்டின்னு எல்லாமே பேபியை வச்சுட்டு தான் போவான். பட் ஏனோ அவனுக்கு தெரியாது, யாரும் அவனை வந்து ஸ்டாக் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அவனுமே என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுமே யோசிச்சுட்டு விட்டுருவான். பட் அவனுக்கு அந்த ஸ்டாக்கிங் ஃபீலிங் மட்டும் போகவே போகாது. ஸோ இப்படியே வந்துட்டுருக்கும்போது மால் போயிட்டு வரும்போது அவன்கிட்ட பேபியை வந்து பாடி கார்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு, அதாவது ட்ரஸ்டட் பாடி கார்டு ஒருத்தன் ஜாக்குன்னு இருப்பான், அவன்கிட்ட கொடுத்துட்டு ட்ரையல் ரூமில் பார்த்தா யாரோ வந்து பர்ஸை வந்து ஜங்குக்கை வந்து அப்படியே டக்குன்னு மாஸ்க் வச்சு அப்படியே கவர் பண்ணுற மாதிரி வருவாங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கு சுதாரிச்சுட்டு அவன் வந்து ட்ரையல் ரூம் விட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டு பேபி எங்கன்னு தேடுவான். பார்த்தா பாடி கார்ட்ஸ்கிட்ட தான் இருப்பாங்க. அவனுக்கு அப்போ தான் மூச்சே வரும். அப்பாடான்னு சொல்லிவிட்டு அவன் முதல்ல அந்த பிளேஸை விட்டு கிளம்பணும்னு சொல்லிவிட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு மாலை விட்டு லீவாக போவான். போகும்போது யாரோ ஒரு பர்சன் வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜெனி தான். ஸோ அவன் எப்படியாச்சும் அந்த பர்சனை பார்க்காத மாதிரி டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவான். வந்தோடனே அங்கே தான் வந்து சோஃபாவில் படுத்திருப்பான் தலைவலிக்குதுன்னு. ஸோ ஜங்கு இப்போ சொன்னால் பயந்துருவான்னு சொல்லிட்டு அவன் போய் என்ன ஆச்சுங்கும் போது ஒன்றும் இல்லை பேபிம்பான். ஸோ ஜங்குக்கு தான் வந்து மடியில் படுக்க சொல்லுவான். அவன் அப்படியே மசாஜ் பண்ணி விடுவான் வீக்கு. என்னாச்சு பேபிங்கும் போது, இல்லை ஏந்தில் ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, சடனாக பெயினாக இருக்குது அப்படிம்பா. அவனே ஜங்குக்கு தான் வந்து அப்படியே ஹெட்டை மசாஜ் பண்ணோன்னே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ தான் ஜங்குக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவான், இனிமேல் நான் எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு லைஃப் லவ் எல்லாமே நீ தான் அப்படியா, அதனால் நம்ம பேபியும் நீயும் மட்டும்தான், அதனால் என்னை விட்டு நீயும் எங்கே போயிடாது, நானும் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே கிஸ் பண்ணிவிட்டு டீயை நல்லா படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்லாம் போத்திட்டு பேபியை பார்க்க போவான். ஸோ இப்படியே தான் டேஸஸ் வந்து ஸ்கிப் ஆகும். அப்போது ஒன் டே என்ன ஆகும்னா, ஸோ இப்படியே 4 months ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ கரெக்டாக டேஜூனுக்கு வயசு வந்து 4 months, கரெக்டாக 4 months பேபி. ஸோ ஜங்குக்கு வந்து டேஜூனுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருப்பான். அப்போது வந்து கரெக்டாக அப்போ தட்டே வரும்போது ஜங்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறது பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். பட் இருந்தாலுமே அவன் போய் பக்கத்தில் போய் உட்காந்துப்பான். உடனே ஜங்குக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே தான் வந்து பேபி எப்போயுமே பால் குடிச்சிட்டே இருக்கானே, எனக்கு எப்போ தருவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னசென்ட்டாக பப்பி ஐஸை வச்சுட்டு கேட்பான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அது பேபிக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஷை ஆகிட்டு சொல்லுவான். ஒரு மாதிரி அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்படியே க்ளோஸாக வரும்போது பார்த்தா டேக்கு கால் வந்துடும். அவனும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிடுவான். அப்போ தான் டக்குன்னு அந்த மாதிரி வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டு அவனுமே திரும்பி கிளம்ப போயிடுவான். அப்போ தான் ஜங்குக்கு புரியும், வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுமே ஒரு பிளான் போடுவான். ஆனால் தான் நம்மளுக்கு என்னென்னு காட்ட மாட்டாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஸ்கிப் ஆகும். அப்படியே வீட்டுக்கு வந்து ரூமுக்கு வருவான். பார்த்தா ஜங்குக்கு வந்து ஆளையே காணாமல் போயிருப்பான். ஸோ திருப்பி எங்கே இருப்பான்னு அப்படி சுற்றி
சுற்றி பார்க்கும்போது அவங்களோட ரூமுக்கு வருவான். வந்து பார்த்தோன்னா ஜங்குக்கு வந்து இப்படி படுத்திருப்பான். அதை பார்த்துட்டு டேக்கு வந்து என்னடா இப்படி படுத்திருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு, பட் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். சொல்லாமல் அவன் மட்டுக்கும் பேபி என்ன பண்ணுற, டேஜுன்னு தூங்கிட்டானா அப்படிங்குவான். உடனே வேணிக்கிட்டே ஜங்குக்கு வந்து டேவை செடியூஸ் பண்ணுற மாதிரியே அப்படியே திரும்பி திரும்பி படுத்துட்ருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும் டேக்கு ஜங்குக்கு வேணிக்கிட்டே தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பேபி வேணிக்கிட்டே பண்ணாத, அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். ஸோ சைலண்ட்டாகிடே. சரி எங்கே டேஜுன்னு எங்கேங்கும்போது டேஜுன்னு தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். பட் அவன் வாய்ஸ்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டேக்கு வந்து புரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் பேபி இது நீ அதான் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே போயிடுவான். ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவான். உடனே ஜங்குக்கு போய் சிரிச்சுட்டு அப்படியே படுத்துருவான். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து டே அப்படியே டவல் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வருவான். வந்து பார்த்தா ஜங்குக்கு அதே பொசிஷனில் தான் படுத்து கிடப்பான். ஸோ பார்த்தா பேபி பார்த்தோன்னா பக்கத்தில் அந்த கிரேடல்லாம் இருக்கும்ல, பேபிக்குன்னு ஒரு தொட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த தொட்டியில் தான் பேபி போட்டு தூங்கிட்டு இருப்பான். ஸோ வந்து ஜங்குக்கு சொல்லுவான் வந்து தூங்கு டயர்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனோட ஆர்ம்ஸை விரித்து அப்படி காட்டுவான். ஸோ டேயுமே அதுமாரி டவலோடையே அப்படி இப்படி படுத்துப்பான். ஸோ ஜங்குக்கு தான் வந்து அப்படியே ஹெட்டை கேட்ச் பண்ணி விடுவான். தலையை அப்படி கோதி விட்டு அப்படியே இது பண்ணுவான். ஸோ டே வந்து என்ன அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி டே கேட்பான். உடனே அவன் ஜங்குக்கு வந்து அவ்வளோதான் வேறு என்ன எதிர்பார்த்த அப்படிங்கிற மாதிரி டே அப்படி ஜங்குக்கு வந்து டேட்டை சிரிச்சுக்கிட்டே கேட்பான். உடனே ஜங்குக்கு டே வந்து நீ வந்து நான் என்னமோ வேறு எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்ச கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஜங்குக்குமே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிங்கும்போது அவனுமே கிஸ் பண்ணுவான். அப்படியே மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ 2 பேருக்குமே கிஸ் ரொம்ப லாங்காக போகும். லாங்காக போயிட்டுருக்கும் போதே அப்பப்போ அவன் ஜங்குக்கு வந்து டே வந்து ஸ்டாப் பண்ணுவான். பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேயுமே என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அவன் பேபி தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டேஜுன்னு சொல்லுவான். ஸோ அதனால் டே கேட்பான் எங்கேயா இல்லை கெஸ்ட் ரூம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜங்குக்கு வந்து பேபி முழிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஸோ அதனால் டே தான் சொல்லுவான் நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே ஜங்குமே பேபியை பார்ப்பான். பேபி நல்லா தூங்கிட்டுருப்பான். ஸோ அதனால் ஜங்குமே மண்டையாட்டுவான். அப்படியே வந்து டே வந்து அப்படியே ஜங்குக்கு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போய் அப்படியே டோரை லாக் பண்ணிப்பான். அப்படியே லைக் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால ரொம்ப நீடியாக கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணிவிட்டு இது எனக்கு எவ்வளோ நாள் ட்ரீமாக இருந்துச்சு தெரியுமா பேபி, டேஜுன்னு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ நீடியாக இருக்கும். பட் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு நீ ரொம்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே பேக்கில் திரும்ப வச்சுட்டு அப்படியே டே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுவான் பின்னாடி. பார்த்தா அப்போ தான் ஜங்குக்கு தெரியும் டே வந்து எவ்வளோ நீடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான், திரும்பிட்டு டேயோட டவலை கொஞ்சமாக கழட்டுவான். கழட்டிட்டு அவனுமே பார்த்துட்டு நான் உனக்கு தான் பேபி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்லுவான். ஸோ டேயுமே சிரிச்சுட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அப்படியே அங்கே ஒரு ஸ்லாப் மாதிரி தான் இருக்கும், அதாவது ஒரு கேபினெட் மாதிரி இருக்கும். அதில் தான் ஜங்கு உட்கார வச்சு எனக்கு உனக்கு வலிச்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ரொம்ப மந்த்ஸ் ஆகிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களையுமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ தான் ஜங்குக்கு சொல்லுவான் பேபி ஒரு வேளை எந்திரிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கலாம் அப்படிம்பான். சரின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கொஞ்சமாக அவங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகும். 좋아? 얼만큼 좋아? 좋아? 아씨. 사랑해? 씨발. 걔가
அப்போது அப்படியே டக்குன்னு பேபி அழுவுற சவுண்டு கேட்கும். ஸோ 2 பேருமே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டக்குன்னு டீ தான் வந்து ஜங்குக்கு எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி விட்டு அவனுமே க்ளீன் பண்ணிட்டு டவலை ரேப் பண்ணிவிட்டு ஜங்கு பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் வெளியே போய் பார்ப்பான். பார்த்தா பேபி உட்காந்து அழுதுட்ருக்கும். அது மாதிரி உட்கார தெரியாமல் உட்காந்து இப்போ தானே 4 months பேபி தானே, அப்படியே படுத்துக்கிட்டே திருப்பி அழுவ ஆரம்பிச்சிடும். உட்கார ட்ரை பண்ணிவிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு ஜங்கு தான் அச்சோ அப்படிங்கிற மாதிரி பேபியை தூக்கிப்பான். தூக்கிவிட்டு அப்போ பார்த்தா பேபி பசியில் தான் அழுதுருக்கும். ஸோ ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேவுமே பார்ப்பான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. முன்னே பெட்டில் தான் உட்காந்து ஜங்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ டேவுமே ஜங்குக்கு கேர்ஸ் பண்ண அப்படியே ஹெட்டு கேர்ஸ் பண்ணி விடுவான். ஜங்குக்கு வந்து பெயினாக இருக்கும். ஸோ அதனால் சாரி பேபி என்னால் முடியலதுனால தான் அப்படிங்கும்போது பரவாயில்ல எனக்குமே தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குமே சொல்லுவான். ஸோ 2 பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவான், பேபி அப்படியே தூங்கிடுவான். ஸோ ஜங்குக்கு தான் டயர்டாக இருக்கும்னு பேபியை வந்து டீ வாங்கிட்டு நீ என்கிட்ட கொடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே கேர்ஸ் பண்ணிட்டு அப்படியே 2 தடவை வாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்படியே தூங்க போட்டுட்டு அப்படியே திருப்பி பேபி அழுவ ஆரம்பித்தோன்னே டீ தான் ஃபுல்லாக நடக்கிறான். திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அதனால ஜங்குக்குமே தூங்கிடுவான். ஸோ டே வந்து அப்படியே பேபி ஃபுல்லாக அப்படியே கேர்ஸ் பண்ணிட்டு பேபி தூங்கினோட பேபி ஹக் பண்ணிட்டு ஜங்கு ஹக் பண்ணிட்டு அவனும் தூங்கிடுவான். அப்படியே ஜங்குக்கு மிட் நைட்டில் முழிப்பு வரும். ஒரு 2 o'clock போல் அவன் எந்திரிச்சு பார்த்தா டேயும் பேபியும் அவ்வளோ க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குவாங்க. அவன் சிரிச்சுட்டே அவனோட ஃபோனை எடுத்து அதை அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை அவன் வால்பேப்பரில் செட் பண்ணிப்பான். இப்போ 2 பேருமே டேயுமே சரி ஜங்குமே சரி அவங்கவுங்க வால்பேப்பரில் 2 பேரையுமே பேபியோடு இருக்க மாதிரி தான் வச்சுப்பாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க எவ்வளோ 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டேஸஸ் பாஸ் ஆகும். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக டேக்கு வந்து ஈவினிங் போல் ஒரு கால் வந்திருக்கும்ல, அது வந்து யோகி தான் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஜென்னியை வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து மாலில் ஃபாலோ பண்ணது ஜென்னி தான். ஏன்னா ஜென்னியோட அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பான். பட் அது டேக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் ஜென்னியுமே வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணி கில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இப்படியே தான் அதுக்கப்புறம் டேயுமே இந்த மாஃபியா ஒர்க்கோட அவனுமே அவனோட பழைய அப்பா கம்பெனி வந்து ஜென்னியோட அப்பாட தான் இருந்திருக்கும். அதையுமே டேக் ஓவர் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிஇஓ லைஃப்பையும் இது பண்ணுவாங்க. டேஜூனும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருவான். ஸோ டேஜூனுக்கு 3 years ஆகும்போது இந்த மாதிரி ஜங்குக்கு திருப்பி ப்ரெக்னென்ட் ஆவான். ஸோ அங்கே நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்வின்ஸ் பேபி பிறக்கும். அதுலேருந்து அப்படியே கிம் ஃபேமிலி ஆகிடுவாங்க. ஸோ அவங்க அப்படியே ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஜங்குக்குமே அவங்க அப்பாவை மன்னிச்சிடுவான். ஸோ யோங்கி ஜிம்மினுக்குமே மேரேஜ் ஆகிடும். அவங்களுக்குமே வந்து கிம்ச்சி ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்க பிறப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ட்வின்ஸ் பிறப்பாங்க. ஸோ அதனால் அவங்க லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக போகும். ஸோ இப்படியே தான்டா தி எண்ட். ஸோ ஓகேடா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இமேஜின் பண்ணும் போதே நான் ரொம்ப நினச்சேன் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஆடியோஸுமே நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக 18+ தான் இதுவும். ஸோ அதனால் ஹெட்ஃபோன்ஸ் கன்ஃபார்ம் வியர் பண்ணிக்கோங்க. நான் கேப்ஷன்லுமே சொல்லிடுவேன். பட் இருந்தாலும் ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னா நெக்ஸ்ட் ஷார்ட் இல்லை லாங் வாய்ஸ் ஓவர் 1 ஷார்ட்டில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜங்குக்கு வந்து ஃபீமேல் ஜங்குக்காக வேணுமா இல்லை நார்மல் பாய் ஜங்குக்காக வேணுமாங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் ஆக்சுவலாக போஸ்ட்டில் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக இது வந்து நாளைக்கு போட வேண்டிய வீடியோ. பட் நாளைக்கு இன்னொரு 1 ஷார்ட் போடுறதா இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த 1 ஷார்ட் அதாவது இந்த மூவியை வந்து நான் இன்றைக்கி இப்போ போஸ்ட் பண்ணுறேன். 19 இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக நோவா உங்களுக்கு வந்து பர்த்டே வந்து நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 24ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, 20 ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் ஆர் கிஃப்டாக இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்கடா. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே. அதை வச்சு தான் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்னென்ன போடலாம் அப்படின்னு யோசிப்பேனே. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எஃபர்ட்ஸில் நான் வந்து கொஞ்சம் டாப் ஜேகே போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா டாப் வந்து நிறையா பேர் என்னோடய ஃப்ரெண்டே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் டாப் ஜேகே நான் ஒன்றாச்சும் போடுவேன். ஏன்னா டாப் டேவே போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் சர்ச் பண்ணும் போதே நிறையா வந்து டேயோட ஃபீமேல் வெர்ஷன்லாம் நிறையாவே வருது. ஜங்குக்கு அந்த மாதிரிலாம் வரவே மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் 1, 2 எப்போயாச்சும் நான் போடுவேன். அப்போ நான் போஸ்ட்லேயும் மென்ஷன் பண்ணிடுறேன், இந்த மாதிரி டாப் ஜேகே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்றபடி எல்லா டைம்லையுமே டாப் டே தான் வரும்டா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி. பட் எப்போயாச்சும் ரேராக வந்து டாப் ஜேகே நான் போடுவேன். ஸோ உங்களோட ரெக்வஸ்ட், உங்களுக்கு ஏதாச்சும் இமேஜினேஷன்ஸ் இருக்கும்ல, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேண்டஸி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இவங்கள வச்சு இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி வேணும், ப்ரொஃபஸர் லவ் ஸ்டோரி வேணுமா அந்த மாதிரி சொல்லுங்கள். ப்ரொஃபஸர் லவ் ஸ்டோரியா, இல்லை மாமா நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்டா. நான் டெஃபினட்டாக ஒரு தாய் மாமா அந்த ஸ்டோரி பேஸ் பற்றி போடுவேன்டா. லைக் வந்து இப்போ டே வந்து ஜங்கு கூட மாமா மாதிரி, அதாவது ஜங்கு கூட அம்மாவோட தம்பி தான் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி போடுறேன். ஸோ உங்களுக்குமே ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்கடா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நாளைக்கு வர ஸ்டோரியை நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ அதனால் நல்லா வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு நல்லா ரிவ்யூஸ் வந்துச்சு. ஓகேடா, நான் அவ்வளோ பேசாமல் போகிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.